ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 டேஸ்க்குள்ளே நம்மளால் 1/2 கிராம் காயின் வாங்க முடியுமா, அதுக்கு என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து 10th ஆகஸ்ட்டு. என்னோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9445 ரூபா. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால கோல்ட் ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. சில்வர் ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 127 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 20 நாளில் 1/2 கிராம் வாங்கணும் அப்படின்னா இனியோட கோல்ட் ரேட்டுக்கு, அதாவது இனியோட கோல்ட் ரேட் 9445 ரூபா. இனியோட கோல்ட் ரேட்டுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 கிராம் வந்துட்டு 9445 ரூபா அப்படின்னா 1/2 கிராம், அதாவது 500 மில்லிகிராம் வாங்குறதுக்கு நமக்கு 4722 ரூபா வேணும். ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் போடுவாங்க. ஸோ நம்ம 1/2 கிராம் காயினோட இந்த மேக்கிங் சார்ஜஸ் 75 ருபீஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 4797 ரூபா வரும். அது கூட ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் 143 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 4940 ரூபா வருது. இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு நம்மக்கிட்ட 4940 ரூபா இருந்தால் நம்மளால் 1/2 கிராம் வாங்கிட முடியும். ஆனால் நம்ம வாங்க போகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் கழிச்சு தான் வாங்க போகிறோம். 20 டேஸ் கழிச்சு கோல்ட் ரேட் வந்து கூடி இருக்கலாம், இல்லை குறைஞ்சிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் வந்து இங்கே அப்ராக்சிமேட்டாக 1 கிராம் வந்துட்டு 9600 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 1/2 கிராம் வாங்கணும், அதாவது 500 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு 4800 ரூபா தேவைப்படும். 1/2 கிராம் காயினுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 ரூபா வரும். ஸோ நம்ம கோல்டோட ரேட் கூட இந்த 75 ரூபா ஆட் பண்ணோம் அப்படின்னா 4875 ரூபா வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் 146 ரூபா வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5021 ரூபா வருது. நான் வந்து இந்த 1 ரூபாவை லெஸ் பண்ணிவிட்டு 5020 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 5020 ரூபா வந்துட்டு நம்ம என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சேவிங்ஸ் பிளான் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். நமக்கு டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5020 ரூபா. எவ்வளோ நாளுக்குள்ளே சேவிங்ஸ் பண்ணணும், இந்த டைம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 20 நாளில் சேவிங்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 251 ரூபா சேவிங்ஸ் பண்ணணும். பெர் டே நீங்கள் 251 ரூபா சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 20 நாளையில் கண்டிப்பாக 5020 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும். இல்லை என்னால் இவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்க 1/4 கிராம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம். 1/4 கிராம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்துட்டு 9600 ரூபா அப்படின்னா 1/4 கிராம் அப்படிங்கிறது 250 மில்லிகிராம். ஸோ அதுக்கு 2400 ரூபா வரும். சேம் அதே மேக்கிங் சார்ஜஸ் தான். 75 ருபீஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2475 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி அமௌண்ட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 3% ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்துட்டு 74 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2549 ரூபா வருது. நான் வந்து இங்கே 2540 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு 1/4 கிராம் தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 2540 ரூபா தேவைப்படும். ஸோ நீங்கள் 1/2 கிராம் வாங்க போகிறீங்களா இல்லை 1/4 கிராம் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ 1/4 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் அமௌண்ட் வந்துட்டு 2540 ரூபா. டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 20 டேஸ். அப்போது ஒரு நாளைக்கு நம்ம 127 ரூபா சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 20 நாளையில் நம்மளால் 2540 ரூபா ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். 1/4 கிராம் வாங்கிட முடியும். ஸோ நான் வந்து இங்கே 2 ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். 1/4 கிராம் வாங்குறதுக்கு 1/2 கிராம் வாங்குறதுக்கு 2 ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னை கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.